வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் லொகேஷன் தான் ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். ஸோ இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ் ஒரு 10% வந்து கம்ப்ளீட் ஆகாம இருந்தது. இந்த ஃப்ரண்ட்ல கேட்டு, கார் பார்க்கிங் இதெல்லாமே கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. அதேமாரி நம்ம எடுக்கும்போது பக்கத்துல வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சீலிங் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு 3 வீடு, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்ற மாதிரி ஒரு 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருவங்க யாரு பாத்தீங்கன்னா விசாகா கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப ஸ்கிரீன்ல தேர் நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸாக்டா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது எது வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்ல செம்பாக்கம் லொகேஷன் வரும். செம்பாக்கம் ஆல்பா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அடுத்த லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அந்த மெயின் ரோட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு G+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு 2 வீடு பென்ட் ஹவுஸோட பிரைவேட் டெரஸோட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டும் சேம் அதே மாதிரி 8 வீடு தான். அதுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது மொத்தம் 3 வீடு தான். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி டீடைலா பார்க்கலாம். அபார்ட்மெண்டோட நேம் பாத்தீங்கன்னா சாய் ராஜமாலா பிளாட்ஸ். ஸோ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல MS கேட் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கேட் ஓப்பன் பண்ணி. ஸோ கார் பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பைக் பார்க்கிங்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்ல CCTV கேமரா ரோடு பார்த்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் நமக்கு CCTV கேமரா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே கார் பார்க்கிங்ல EB ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சார்ஜஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போரு, செப்டிக் டேங்க், சம்ப் எல்லாமே நமக்கு இந்த கார் பார்க்கிங்ல அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு ஜென்செட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 3 BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம மேலே ஏறி வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோர். அப்படியே ஸ்டெப்ஸ் வழியா வந்தோடனே ஆப்போசிட்ல லிஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வீடு சொல்லியிருந்தாலும் ஒரு ஃப்ளோருக்கு. ஸோ அந்த சைட்ல 2 வீடும், நம்ம ஸ்டெப்ஸ்ல லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 2 வீடும். இந்த லாஸ்ட் வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம், 3 BHK வீடு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸ்ல தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிரில் கேட், எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சேஃப்டிக்கு கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் டோர் தீக்குட் டோர் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஹால் பிளஸ் டைனிங் நல்லா ஸ்பேஷியஸா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட மஸ்கிட்டோ நெட்டோட நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கேப்பும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செட்டப் வந்து இந்த ஏரியாவில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 BHK வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1213 ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 40% UDS சொல்லியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து டைனிங் செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கிச்சனை பார்த்துட்டு வந்து பால்கனி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ சேஃப்டி கிரிலோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக L ஷேப்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸ்ல தான் நம்ம வந்து வாஸ்து பிரகாரமாக வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் நமக்கு பைப்லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் ஃபெஸ்டிவல் டேஸ்க்காக மாடுலர் கிச்சன் அண்ட் எல்லா பெட்ரூம்லையுமே லேஃப்ட் கபோர்ட் ஃப்ரீயாக இன்டீரியர் ஒர்க் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட வித் மஸ்கிட்டோ நெட்டோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ரூஃப் வலியுமே டேஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம். செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி பார்த்துடலாம். ஸோ பால்கனி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் டோர் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் இவங்களே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் டைனிங் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கம் UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட மஸ்கிட்டோ நெட்டோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட் செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் கபோர்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ரூஃப் வலியுமே டேஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் UPVC விண்டோ சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் நமக்கு லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இது இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்கும்.
இதுல இருந்து நம்ம டெரஸ் போலாம். இப்போ மேலே ஏறி வந்தோடனே பாத்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கேட் ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெரஸ்ல பாத்தீங்கன்னா கூலிங் ஸ்டேஜ் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. பைப் லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கார்னர்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல டெரஸ்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, துணி காய போறதுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த கம்பியை நமக்கு அச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டேங்க் 8 வீட்டுக்குள்ள டேங்கும் ஆர்சிசியில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் டெரஸ்க்கு உண்டான செட்டப் வந்து இந்த ஏரியாவில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க அந்த 2 வீட்டுக்கு பிரைவேட் டெரஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் இந்த பில்டிங்க்கு கீழே தாங்க அந்த மெயின் ரோடு, தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்ல வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த கார்னர்ல தான் உங்களுக்கு வந்து ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ்ல வேலம்மாள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தாம்பரம்ல எம்சிசி காலேஜ் இருக்கு. அதே மாதிரி பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க செம்பாக்கம் நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காகித மில்லத் காலேஜ், எஸ்ஐவிடி காலேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாக்கம், சிறுசேரி, சோழிங்கநல்லூர் ஒர்க் பண்ற ஐடியில் ஒர்க் பண்றவங்க எல்லாமே இந்த தாம்பரம் லொகேஷன்ல ரெடி டு மூவ் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல மினிமம் சைஸ் பார்த்தோம்னா 934 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHK 3 BHK ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 6500 கோட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஜிஎஸ்டி பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ஃபெஸ்டிவல் டேஸ்க்காக மாடுலர் கிச்சன் அண்ட் எல்லா பெட்ரூம்லையுமே லேஃப்ட் கபோர்ட் ஃப்ரீயா இன்டீரியர் ஒர்க் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி தாம்பரம், செம்பாக்கம் இந்த லொகேஷன்ல ரெடி டு மூவ்ல வீடு தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.